ட்ரிங்க் பண்ணுறதை நிறுத்திட்டு கடுமையாக 6 மாதமாக நான் பயிற்சி மேற்கொண்டுட்டு வரேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஐபிஎல் தொடரில் எங்கள் அணிக்காக 150% நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் அணியின் வீரர் சொல்லியிருக்காரு. அது யார் என்னன்னு சொல்லிட்டு முழுசாக இந்த வீடியோவில் வாங்க பார்த்துடலாம். அதாவது பஞ்சாப் அணியின் வீரரான யுஸ்வேந்திர சகல் சுழற்பந்து வீச்சாளர் அவர் வந்து ஏபி டிவிலியர்ஸ் அவரோட காட்சி பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடந்த 6 மாதங்களாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிங்க் பண்ணுறதை நிறுத்திட்டு என்னுடைய உடற்பயிற்சியை வந்து மேற்கொண்டு வரேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா என் உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டுட்டு வரேன். குறிப்பாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோப்பையை தவற விட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யான்சன் சவுத் ஆஃப்ரிக்கா வீரரான யான்சன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா WTCக்காக அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டார். ஸோ அவர் இல்லாதது கடைசி டைமில் எங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவாக இருந்தது எங்கள் அணிக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசியாக KKR மேட்ச்சில் விளையாடும்போது என்னுடைய விரல்களில் வந்து காயம் ஏற்பட்டது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் கடைசியில் இறுதிப் போட்டிலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வீச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவர் உடற்பயிற்சிலாம் மேற்கொண்டு அவர் உடம்பை கட்டுக்கோப்போடு கொண்டுட்டு வராராம். அவர் இந்த அணிக்காக பஞ்சாப் அணிக்காக பார்த்தீங்கன்னா 150% வந்து பயிற்சி அதாவது அவருடைய எஃபர்ட் போட போகிறேன் அப்படின்றத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றின கருத்து என்ன சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.